துபாய் மால்குள்ளே கேண்டிலிஷியஸ் அப்படின்னு ஒரு கடைங்க. ஒரு சாக்லேட் வேர்ல்ட்னே சொல்லலாம், ஹெவன்னே சொல்லலாம். அவ்வளோ விதமான சாக்லேட்ஸ் நிறையா. எதை பீலே பண்ணுறது, எதை வாங்கிறது, வாங்காமல் போகிறதுனே தெரியாமல் அவ்வளோ ஆப்ஷன் இருந்துச்சு. ஆஃபர் எப்படி போட்டிருக்காங்க? நல்ல வேலை உதயன் இந்த கட்டத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்தான், இல்லைனா இங்கே உள்ள பாதி சாக்லேட்ஸை அள்ளியிருப்பான். செம்ம குறவு தானா? ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, குறவாக நம்ம வாங்குகிற அளவுக்கு தான் இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக. Dia naman muna to, no? Wala. இப்போதைக்கு பூஜ் கலிஃபாவுக்கு மேலே போகிறோம். டிக்கெட்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டோம், எல்லாம் டிக்கெட்டு. உதயனோட பர்த்டேயோட காரணத்தை சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ண போயிட்டோம். முக்கியமான விஷயம் சொன்னாங்க, பூர்ஜ் கலிஃபாக்குள்ளார நம்ம போகும்போது பேபி ஸ்டாலு, அப்புறம் நம்ம வீலாக் செய்கிறோன்னா அதோட மைக், இது எல்லாமே வந்து நாட் அலவுட். இது எதுவுமே நம்ம வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. முக்கியமாக பெரிய பெரிய பேக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே கீழே லாக்கரில் கொடுத்துட்டு டோக்கன் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ளுக்கு என்டர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பூர்ஜ் கலிஃபாவுக்கு வரதா இருந்தால் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வழியிலலாம் பூர்ஜ் கலிஃபாவோட அதை பற்றின வரலாறுங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போகிற வழியில் ஒன்றொன்றாவே படிச்சுக்கிட்டே போவோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த போகிற வே வந்து நம்மளுக்கு.
அந்த லிஃப்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்னு, எவ்வளோ செகண்டில் 125 அந்த மாடிக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அவ்வளோ வேகமாக போச்சுங்க. இது வந்து ஓல்டு துபாயோ. А у тебя соус что часы платят? Не, не все. Ну, не знаю, типа просто. А, соус что такие маленькие, я не могу объяснить, что часы платят. ஸோ இப்போ நம்ம வந்து 124வது மாடியிலேருந்து இந்த வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சைட்டோட துபாய் வியூ தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து டவுன் டவுன் சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கீழே பார்த்தீங்களா அந்த ரிவர் வந்து எப்படி இருக்குன்னு. சொந்தமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த ரிவர் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது, வரிஞ்ச மாதிரியே இருக்கும் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து டவுன் டவுன் துபாய். அதுக்கு அந்தாட்ட பார்க்குறது எல்லாமே வந்து ஓல்டு துபாய் சொல்லுவாங்க. பில்டிங்லாம் உயரமாக இருக்குன்னா டவுன் டவுன், இட் மீன்ஸ் நியூ துபாய். அந்த பில்டிங்ஸ்லாம் இல்லாமல் சின்னதாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஓல்டு துபாய் சொல்லுவாங்க. இதான் துபாயா? துபாய் பிடிச்சிருக்கா? உதயன் துபாய் பிடிச்சிருக்கா? ஐயா பிடிச்சிருக்கா துபாய்? ஏன் அங்கே பாரு, அதில் பிடிச்சி. பாப்பா ரக்ஷிதா, ரக்ஷிதா புர்ஜ் கலிஃபாலே நினைக்கிறீங்களா? பாப்பா நடக்க ஆரம்பிக்கும் போதே புர்ஜ் கலிஃபா தான். நாங்கள் வந்த டைம் மதியம் 5:30 மணி. ஸோ அந்த சன்செட் ஆகிற டைமில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க அந்த சன்செட்டை பார்க்க. கீழே பாரு, கீழே பாரு, பாபா போகலாம். எல்லாருமே எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னத்துக்கு தெரியுமா? அந்த அழகான சன்செட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக தாங்க. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ எல்லாமே அப்படி அப்படியே அங்கங்கே உட்காந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, நம்மளும் அப்படியே உட்காந்து அந்த சன்செட்டை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ சன்செட் ஆகிட்ட பிறகு அதுலேருந்து அங்கேருந்து கிளம்பி கீழே 3வது திங்காட்டுக்கு ஸ்பெஷல் டின்னருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உதயனோட பர்த்டே மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக இருக்கும்னு நம்புகிறேன். உதயன், நீ இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். பெருசாகி மெச்சூர்ட் ஆகிட்ட பிறகு. உதயன், 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 ஏய் இப்போ உனக்கு புரியாது. ஆனால் இந்த வீடியோ நீ பெருசாகி பார்க்கும்போது பெருமைப்படுவேன். கீழே உட்காந்து அந்த புர்ஜ் கலிஃபாவை பார்க்குற அந்த வியூ பார்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. கனவு நினைவான மாதிரி ஒரு ஃபீல். உதயன், ஹாப்பி பர்த்டே.
Happy birthday Udayan. Lagi. உதயன், இன்னையோட உனக்கு 3 வயசு ஆகிருக்கு. உன்னோட இந்த பர்த்டே ரொம்ப மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நாங்கள் நம்புகிறோம், அம்மா அப்பா. 3 வயசு வரைக்கும் உன்னை நிறையா யோசனம் அடிக்கிறோம் சம்டைம். அதெல்லாம் வந்து நீ வளர்ந்து ஒரு இப்போ நீ அதெல்லாம் புரிஞ்சிக்குவ. ஓகே, ஏன் அப்பா இப்படி நம்மளை வளர்த்தாரு அப்படின்னு. ஓகே, பட் இது ஒரு ஸ்டார்டிங்காக தான் இருக்கும். உன்னோட பெஸ்ட் பர்த்டேவாக இந்த பர்த்டே இருக்கும். துபாயில் புர்ஜ் கலிஃபா கீழே ஒரு டின்னர், அதில் நீ ஒரு ஸ்மால் கேக் வெட்டுற இது. ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு செய்யலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவு தான் இப்போ ஏன் மூலிமா உனக்கு நிறைவேறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்க்குறப்ப பெருசாகி ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நம்புகிறோம் நானும் அம்மாவும். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday Udayan. Birthday, blow. Okay. Beef mana? Rashita. Okay, naik. Ya. Okay. Okay. Happy birthday Udayan. Happy birthday, Marcelo. Dadah. அண்ணனுக்கு பர்த்டே சொன்னியா? Happy birthday, அண்ணே. போச்சுப்போ, அண்ணனுக்கு வந்து துபாயில் போய்ட்டு உனக்கு 3 வயசு ஆச்சுன்னா நீ என்ன கேட்க போகிற தண்டியா? சரி வாங்க, ஒரு அந்த ஃபவுண்டன் ஷோவை பார்த்துருவோமா? துபாய் வரைக்கும் வந்துட்டு புர்ஜ் கலிஃபா வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபவுண்டன் பார்க்கணும்னா எப்படி? உங்களுக்காக ஃபுல் லைஃப்பில் ஒரு வீடியோ.
வந்துட்டு அம்மா வந்து அம்மா கம்மிங்க அம்மா அப்போ அப்போ கால் பண்ணிட்டேன் அம்மா அந்த ஃபவுண்டன் பார்த்திங்கனாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு. அந்த இடத்துல நான் நின்று ரசித்து பார்க்கும்போது எங்கள் மனசில் ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து பார்த்துடணுங்க. அதுவும் இந்த புர்ஜ் கலிஃபா கீழே இந்த ஃபவுண்டனை கண்டிப்பாக வந்து போனாங்க. அவ்வளவு ஒர்த், அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அப்படியே கார்டனில் படுத்துக்கிட்டே அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குது தெரியுமா? இல்லை இப்படியே கீழே படுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக அந்த கார்டனில் அப்படியே நம்மளை சுற்றி பில்டிங் தான் இருக்குது போல. அதான் ஓகே, துபாயிலே வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் இது அல்பைக். நம்மளாம் கேஎஃப்சி மெக்டி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த அல்பைக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே வாங்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். நம்ம நம்பரே அங்கே காட்டலை, மேபி ரொம்ப பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து இந்த அல்பைக் சிக்கன் பர்கர் நகட் டின்னர் சாப்பிட்றோம். சூடாக இருக்கான். இன்னும் நல்லா இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டே போவாங்களே பக்கத்துலேயே.
எவ்வளோ உயரத்துக்கு போகுது பேர். இது உண்மையாக ஒர்த்து. இதெல்லாம் பார்க்கணும் மேமா, இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். மாதிரி பா எல்லாமே ஒரே மாதிரி இல்லையா? தண்ணி ஊற்றுறது இல்லையே, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. கூலிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாடா? பூர்ஜ் கலிஃபாக்கு கீழே படுத்து நீ தூங்கிட்டு இருக்க. அவ்வளோதாங்க இன்றைக்குள்ள எபிசோட், இந்த புர்ஜ் கலிஃபாவோட எபிசோட். அப்புறம் உதயனோட பர்த்டே, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் அமுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம புது வீலாக் யூடியூப்பில். ஸோ உங்கள் ஷேரிங் தான் நிறைய பேர் எங்கள் வீலாக் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீலாகை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீலாகில் பார்க்கலாம். பாய்.